welcome to the Xylem YouTube. நான் உங்க Sruthi Ma'am. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா half yearly rushக்கான important question from acid and bases lessonல இருந்து பார்க்க போறோம். So இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸோட handwritten notes வேணும் அப்படினா இந்த ஸ்கேனரை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். So let's move on. First, let's start from the one mark question. Red ants stink contains. See, red ant la pathinga appadina formic acid irukku. So the right answer, it is formic acid. Formic acid ku innoru per enna sollalam appdin solli ketta, it is also called as methanoic acid. Okay, adha namalukku red ant la irukku. So red ant kadichida appadina சுண்ணாம்பு வெத்தலைக்கு போடுற சுண்ணாம்பு தேய்ப்பாங்கல்ல, அதுக்கு காரணம் என்ன? சுண்ணாம்பு வந்து ஒரு பேஸ், ரெட் ஆண்ட்ல இருக்கிறது ஒரு ஆசிட். அந்த மைல்டு ஆசிடும் மைல்டு பேஸும் நம்மளுக்கு ரியாக்ட் ஆகும் போது நியூட்ரலா ஆயிடும் ரியாக்ஷன்ஸ். சோ நம்மளோட பாடியில லைக் அந்த இச்சிங் எரியறது அதெல்லாம் இருக்காது. ஓகே, லெட்ஸ் கோ ஆன் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. ஓகே, we brush our teeth with toothpaste because see நம்ம டூத்ல இருக்கிற ஒயிட் எனாமல் பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு பேசிக் சப்ஸ்டன்ஸ், கால்சியம் ஆக்சி அப்படைட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது ஒரு பேசிக்கா இருக்கறனால ஆசிட் வச்சு நீங்க பிரஷ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு? சோ ரியாக்ஷன் நடந்து பல் எல்லாமே கரோட் ஆயிடும், கரெக்டா? சோ அதனால டூத் பேஸ்ட் ஒரு மைல்டு பேஸ் தான். ஓகே, ஸ்ட்ராங் பேஸ் எடுக்க கூடாது. ஓகே, சோ எப்பயுமே மைல்டு ஆசிட் அண்ட் மைல்டு பேஸ் பத்தி நம்ம பார்க்கணும். That is only good for the living like organs. So we brush our teeth with toothpaste. It is because that it is basic in nature. Okay, other basic in nature la irukku. Let's go to the next question. In basic solution, turmeric indicator paper changes from yellow to any color. So neenga play panni kuda paathirpeenga idu. It is a natural indicator. It changes yellow to red in color. Let's go to the next one. Acid mixed with a base forms. Acid plus base will give you neutralization reaction. இந்த அளவுக்கு like a plus b the whole square ஓட ஃபார்முலா தெரியுமோ அந்த அளவுக்கு நமக்கு acid plus base gives salt and water ன்னு தெரியும். And it is a neutralization reaction. The right answer is salt and water. Let's go to the next question. Magnesium hydroxides are used for treating. Magnesium hydroxide அப்படிங்கிறது என்னது? It is a mild base. Again பாருங்க, நான் வந்து மைல்ட ஸ்ட்ரெஸ் பண்றேன். இட்ஸ் a mild base. ஓகே, சோ இதனால எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா சப்போஸ் எக்ஸ்ட்ரா அசிடிட்டி கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நியூட்ரலைஸ் பண்றது யாரு? நம்மளோட மைல்டு பேஸ் which is magnesium hydroxide. நீங்க சொல்லுவீங்கல்ல ஈனோ அது எல்லாமே. ஓகே, that is nothing but magnesium hydroxide, milk of magnesia அப்படின்னு கூட சொல்லலாம். இட்ஸ் a mild base. சோ ஃபுட் சாப்பிடாம லைக் டைஜஷன் ப்ராப்பரா இல்லாம ஆசிட் ரொம்ப கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம்? we are using the magnesium hydroxide which is a mild base. Turmeric is used as எதுக்கு யூஸ் பண்றாங்க? Turmeric is used as natural indicator. ஓகே, நம்ம ஆசிட் பேஸ் லெசன்ல படிக்கிறதுனால it is used as a natural indicator. So நீங்க பேசாம குக்கிங் and then நிறைய பர்பஸ்க்கு எழுத கூடாது. Okay, we are learning the we are studying the acid bases and acid base lesson. அப்போ அங்க டர்மரிக்கோட ரோல் என்னது? natural indicator. correct? Okay, let's move. acid define. acid எப்படி டிஃபைன் பண்ணலாம்? சிம்பிளா பாயிண்ட் சொல்லலாமா? எந்த ஒரு ஆசிட் எடுத்தீங்கனாலும் ஓகே, நம்ம லெசன்ல கொடுத்திருக்கிறது that will give H plus ion. Okay, H plus ion is released எப்போ? in the presence of water. H plus ion released in the presence of H2O. வேற என்ன சொல்லலாம்? and pH எவ்வளவு இருக்கணும்? it is 0 to 6.9. ஓகே, இதான் நம்மளோட pH இருக்கணும். and இது என்ன பண்ணும்? நம்மளுக்கு ப்ளூ லிட்மஸ் ரெட்டா மாத்திடும், கரெக்டா? it will change blue litmus to red litmus paper. right? see, இந்த கேஸ்ல எனக்கு எப்பயுமே ஒரு கன்ஃபியூஷன் வரும். நான் எப்படி ஞாபகம் வச்சுக்குவேன் அப்படின்னா ஆசிடுக்கு ப்ளூ டு ரெட்டா இல்ல பேஸுக்கு ப்ளூ டு ரெட்டா அப்படிலாம். சோ ஏக்கு அடுத்து என்ன ஆல்பபெட் இருக்கு? பி ஆல்பபெட் இருக்கு. அதனால
acid will turn blue to red. Okay, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. So first point, so acids ரெண்டுல sour tasteல இருக்கும். Okay, and வேற என்ன சொல்றாங்க, அங்க ஹைட்ரஜன் ஆட்டம் நம்மளால ரீப்ளேஸ் பண்ண முடியும் and release the H plus ion. Add on points நீங்க என்ன சொல்லலாம், pH உங்களுக்கு 0 to 6.9 and blue litmus to red. இதெல்லாம் properties கேட்டா கூட நீங்க எழுதலாம். Okay, yeah. Next question, what is an indicator? So இந்த indicator படிக்கணும்னா நம்மளுக்கு vehicle ஓட indicators ஓட கனெக்ட் பண்ணனும். vehicle indicator எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, நான் வந்து ரைட் சைட் போறேனா இல்ல லெஃப்ட் சைட் போறேனா அதோட வர்க் தான இண்டிகேட்டர். அதேதான் இங்கேயும். see indicator அப்படிங்கிறது உங்ககிட்ட ரெண்டு சொல்யூஷன் இருக்கு, அந்த ரெண்டு சொல்யூஷன்ல எது அசிடிக் அண்ட் எது பேசிக் ஆர் இஸ் நியூட்ரலா அத கண்டுபிடிக்கிறதா நம்ம யாருன்னு சொல்றோம், we are saying it is an indicator. Okay, very simple. So indicator is a chemical substance identifying the acid and base. right side போறீங்களா left side போறீங்களா அதேதான், அதே கதை தான். Okay, yes, fine. Indicator, it is finding the acid or is a base. So வேற என்ன சொல்றாங்க, அதுல natural indicator, synthetic indicator இருக்கு. natural indicator க்கு example and synthetic indicator க்கு example comment பண்றீங்களா? Okay, so நான் ஒரு example கொடுக்கிறேன். natural indicator turmeric and synthetic indicator phenolphthalein. இந்த ரெண்டு example இல்லாம வேற example comment பண்ணுங்க. Okay guys, let's move to the next one. State the difference between acid and then bases. Yeah, comparison ஓட படிக்கும்போது நம்மளுக்கு ஈஸியா ஞாபகம் இருக்கும். acid என்ன பண்ணுது, H plus ion ஃபார்ம் பண்ணுது in the presence of waterல, or else H plus ion ரிலீஸ் பண்ணுதுன்னு சொன்னாலுமே கரெக்ட் தான். ஓகே, பேஸ் என்ன பண்ணுது, OH minus ion ப்ரொடியூஸ் பண்ணுது in the presence of waterல. acid என்ன பண்ணுது, acid taste என்னது, sour taste, and bases are bitter in taste. Correcta? Okay, then acids, or most of the acids are in like solid state or is liquid state லயும் இருக்கும் நம்மளுக்கு. Okay, solid fix பண்ணிக்க வேணாம், like liquid state ல இருக்கும். இங்க few are in solid state ன்னு கொடுத்திருக்காங்க. Okay, yeah, most of the bases are solid state, இங்க most of the acids are liquid state or is gaseous state ன்னு சொல்லலாம். acid turn blue to red, bases will turn red to blue. ஆல்ரெடி நான் உங்களுக்கு அந்த ட்ரிக் சொல்லிருக்கேன். கரெக்டா? ஓகே, இப்போ ஆசிட் சவர் டேஸ்ட்னு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா ஆசிடையும் நம்மளால டேஸ்ட் பண்ண முடியுமா? கிடையாது. ஓகே, ஒன்லி ஃபியூ ஆசிட்ஸ் கேன் பி டேஸ்டபிள். ஸோ பேலன்ஸ் இருக்கிறதுலாம் நம்ம லிட்மஸ் பேப்பர் வச்சுதான் அது ஆசிடா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறோம். கரெக்டா? ஸோ எல்லா ஆசிடும் டேஸ்ட் பண்ண முடியாது. நவ் write any 4 physical properties of acid. So they are sour in taste and they are corrosive. என்ன பண்ணக்கூடாது, லெமனே பாத்தீங்கன்னா நம்ம டைல்யூட் பண்ணி தான் நம்ம குடிக்கிறோம். சோ லெமன் ஜூஸ் மட்டும் இது பண்ணிட்டு அப்படியே லெமன் ஜூஸ் நம்ம சாப்பிட முடியுமா? நோ, that is not good. சோ எப்பயுமே வாட்டர் ஆட் பண்ணி தான் லெமன் ஜூஸ் குடிக்கிறோம். சோ ஜெனரலி they are corrosive. ஓகே, அதனால டெஸ்ட்ராய் பண்ண முடியும். சோ they are colorless and then they are acid changes the color of the indicators. Okay, and they are soluble in water and the acids conduct electricity. Okay, electricity இருக்கணும் அப்படினாலே கண்டிப்பா either electrons இருக்கணும் or else ions இருக்கணும். அப்ப இந்த acid என்ன பண்ணுது, வாட்டர்ல dissolve ஆகும்போது H plus ions கொடுக்குது. அதனால நம்ம என்ன சொல்லலாம், it conducts electricity அப்படின்னு சொல்லலாம். Okay guys, yeah, next one, write any 4 physical properties of base. Yeah, already நம்ம அந்த difference betweenல படிச்ச பாயிண்டே கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் இங்க. ரைட்டா? first point என்ன சொல்றாங்க, solid state, most of the things are in solid state. கொஞ்சம் என்னவா இருக்கு, liquid stateல இருக்கு. so நீங்க soapy when you touch in the aqueous medium, that means கொஞ்சம் soap எடுத்துக்கோங்க. ஓகே, நீங்க யூஸ் பண்ற சோப்பே வந்து ஒரு பேஸ் தான். ஓகே, அதை டச் பண்ணும்போது கொஞ்சம் லைக் நம்மளுக்கு ஒரு மாதிரி ஸ்லிப்பரியா இருக்கும்ல. சோ எந்த ஒரு பேஸும் அக்வஸ் ஸ்டேட்ல இருக்கும் போது ஸ்லிப்பரியா இருக்கும். ஆனா இதுவே ட்ரை ஸ்டேட்ல ஸ்லிப்பரி கிடையாது. ஓகே, வழுக்காது, அதான் வந்து ஸ்லிப்பரி. சோ தே ஆர் bitter in taste and this is also corrosive. எல்லாமே மைல்டா இருக்கிற அளவுக்கு பிரச்சனை இல்ல. ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா definitely it will affect. And it is colorless. The change of the, it will also change the color of the indicator. And இதுவும் என்ன பண்ணும், எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். என்ன ரீசன், பிகாஸ் பேஸ்ல இருந்து நம்மளுக்கு OH மைனஸ் ions கிடைக்கும்.
So OH minus ion kadachuduna kandipa that will change the color, right? Okay, conduct the electricity. Sorry guys. Neutralization, first சொன்ன மாதிரி தான், ஒரு acid and ஒரு base எடுத்து நீங்க react பண்ணீங்க அப்படின்னா that will give you salt and water. That reaction is called as neutralization. இன்னொரு என்ன சொல்லலாம் அப்படின்னா, see, acid ஓட pH எனக்கு தெரியும் from 0 to 6.9 and base ஓட pH எவ்வளோ from 7.1 to 14. அப்போ இங்க கிடைக்கிற salt பாத்தீங்கன்னா இது வந்து 7 கூட இருக்கலாம். ஓகே, இத பத்தி நீங்க ஹையர் கிளாसेसல படிப்பீங்க. அப்போ அங்க pH என்ன ஆகுது உங்களுக்கு near to 7 வருது. அப்படி near to 7 வரனால தான் அது நியூட்ரல் ஆகுது. அதனால தான் அந்த process பேரு நியூட்ரலைசேஷன் அப்படி நம்ம சொல்றோம். ஒரு எக்ஸாம்பிள் போயிடலாமா? சோ HCl தான் நம்மளோட ஆசிட். இந்த HCl ஆசிட் கூட யார ஆட் பண்றோம்? NaOH ஆட் பண்றோம். சோ NaOH ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? இங்க இருக்கிற ஹைட்ரஜன் இங்க இருக்கிற OH ரெண்டும் சேர்ந்து வாட்டரா வெளிய போய்டுவாங்க. So acid plus base will give you salt and water. And எனக்கு கிடைக்கிறது NaCl. அவ்வளவுதான். NaCl salt கிடைச்சிருச்சு. எங்க யூஸ் பண்றாங்க NaCl? Cooking salt, ரைட்டா? So இது யூஸ் பண்ணி தான் குக் பண்றாங்க. அடுத்து, acids are corrosive in nature. Yes, it is right answer. நம்ம படிச்சிருக்கோம். So this statement is true. Now, all bases are alkalis. கண்டிப்பா கிடையாது. Alkalis அப்படினா என்ன? Only water soluble bases. Okay, only water soluble bases are called as alkali. Okay, எல்லா bases alkali சொல்ல முடியாது. NaOH is an alkali. Okay, but zinc hydroxide is not an alkali. It will not dissolve in water. Okay, so எதுலாம் dissolve ஆகுமோ எந்த base எல்லாம் dissolve ஆகுமோ அத மட்டும் தான் alkalis அப்படி நம்ம சொல்லுவோம். Let's go to the next slide. Bases are soapy to touch when they dry. Correct? No, when they moist, ஈரமா இருக்கும்போது or when they wet, அப்படினா தான் நமக்கு என்ன எப்படி இருக்கும்? Okay, slippery-ஆ இருக்கும் or soapy-ஆ இருக்கும். இங்க false. Hibiscus flower is an example. Okay, it is not true. One more natural indicator கிடைச்சிச்சு. ஒன்னு turmeric, இன்னொன்னு hibiscus flower. Okay, yeah, next. Most of the acids are not soluble in water. So this is a false statement because most of the acids are soluble in water. இதாவது ஒரு சில acids வந்து நமக்கு dissolve ஆகாது. Acids are bitter in taste. This is also false. Acids are sour in taste. Lemon juice, citric acid. Okay, yeah. How will you prepare the natural indicator from turmeric powder? என்ன பண்ணணும்? Like ingredients. என்ன ingredients எடுக்கணும் first? ஒரு paper. அந்த paper என்ன paper சொல்றாங்க? We are talking about the filter paper. And உங்களுக்கு turmeric powder எடுத்துக்கணும். And small amount of the water. The cooking channelல சொல்ற மாதிரி ingredients, செய்முறை, okay, அது மாதிரி தான் நம்ம சொல்லணும். So என்னென்ன ingredients எடுக்கிறோம்? Turmeric, water, and then a cloth or else a piece of paper, filter paper, anything is fine. So எடுத்து நல்லா grind பண்ணிட்டு அந்த turmeric grind பண்ணி so dip பண்ணி paper wet பண்ணிட்டீங்க. wet பண்ணி again dry பண்றீங்கன்னா it is you will get a turmeric powder. அவ்வளவுதான் turmeric filter paper. So these strips, blotting paper or filter paper, dried, these strips are indicator. Acidic solution turmeric என்ன கலரா மாறும்? No changes. Basic solution என்ன கலரா மாறும்? This will changes from yellow to red. Okay, yes guys. Next one, what are the uses of acids? Okay, எல்லா இடத்துலயும் acids corrosive தான் படிச்சோம். ஆனா அதுல கூட கொஞ்சம் uses இருக்கு. என்ன uses ன்னு பார்த்தலாமா? First one, digestion of food. என்ன acid? Hydrochloric acid is responsible for digestion of food. Suppose fruits oda seed நீங்க முழுங்கிட்டீங்க, என்ன ஆகும்? யார் அது digestion பண்றாங்க? அந்த hydrochloric acid தான். கரெக்ட்டா? So vinegar, அது என்ன பண்ணுது? It is preserve food material. என்ன acid இருக்கு vinegarல? Acetic acid இருக்கு. It is also called ethanoic acid. Okay, maximum pickles க்கு எல்லாமே வந்து vinegar யூஸ் பண்ணுவாங்க. And benzoic acid.
ஓகே see benzoic acid க்கு pickles யூஸ் பண்றாங்க ஈவன் வினிகரும் யூஸ் பண்ணுவாங்க ஓகே பட் ஜெனரலா நீங்க வெளியில இருந்து வாங்கும்போது too much of chemicalsலாம் யூஸ் பண்ணுவாங்க that is not good for health okay yeah sodium or potassium salt of fatty acids so the prepare பண்றதுக்கு washing and bathing soap prepare பண்றதுக்கு நான் என்ன சொல்லலாம் like sodium or potassium salt இந்த இடத்துல பாத்தீங்கன்னா base okay this is not an acid guys base தான் யூஸ் பண்ணுவாங்க sodium hydroxide or potassium hydroxide அது ஆசிட் கிடையாது base ஓட யூஸ் now sulfuric acid எதுக்கு யூஸ் பண்றாங்க dehydrating agent and paints க்கு fertilizer க்கு இது மாதிரி நிறைய chemical reaction க்கு sulfuric acid யூஸ் ஆகுது அது என்ன dehydrating agent water remove பண்ணும் okay de அப்படினா என்ன அர்த்தம் this is loss அப்படின அர்த்தம் what is hydrating which is H2O so loss of water தான் நம்ம என்னன்னு சொல்றோம் dehydrating agent அப்படினு சொல்றோம் okay now nucleic acid DNA ஓட full form என்னது deoxyribonucleic acid RNA it is a ribonucleic acid அப்ப அங்கேயே என்ன இருக்கு acid இருக்கு so எல்லா ஆசிடும் நமக்கு harmful னு சொல்ல முடியாது there are acids which is needed for day to day life okay so அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இந்த குவாண்டிட்டி எடுத்துக்கணுமோ அந்த குவாண்டிட்டி மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும் okay guys so these are the uses of acids next one base ஓட uses பார்த்தலாமா potassium hydroxide சொன்னேனா okay it is a bathing soap okay 1 minute see இங்க ஏன் acid கொடுத்திருக்காங்க அப்படினா இங்க fatty acid இருக்கு பாத்தீங்களா அதுதான் மீன் பண்றாங்க okay yes fatty acid and the fatty acid வந்து என்னன்னா it is COONA actually இந்த COONA எங்க இருந்து வந்திருக்கும்னா COOH ல இருந்து வந்திருக்கும் இந்த COOH யாரு it is a carboxylic acid அதனால தான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க it is a right statement okay acid statement ஏனா இங்க ஆல்ரெடி இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க potassium hydroxide நமக்கு தெரியும் potassium hydroxide or sodium hydroxide அதுல இருந்து தான் soap prepare பண்ண முடியும் and இத பத்தி டீடைலிங்கா நீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல படிப்பீங்க sodium hydroxide yes potassium சொல்லியாச்சு sodium hydroxide சொல்லியாச்சு எங்க paper industry textile industry and then calcium hydroxide சுண்ணாம்பு இருக்கு பாத்தீங்களா அந்த வெத்தலையில போடுற சுண்ணாம்பு and white washing க்கு பண்ற சுண்ணாம்பு அது எல்லாமே பாத்தீங்க அப்படினா which is nothing but calcium hydroxide it is a base okay aluminum hydroxide magnesium hydroxide எதுக்கு யூஸ் ஆகுது acidity problem க்கு ஏனா இந்த aluminum hydroxide magnesium hydroxide ங்கிறது mild base okay suppose ஒருத்தவங்க by mistake strong acid inhale like drink பண்ணிட்டா கூட கண்டிப்பா mild base தான் கொடுக்கணும் ஏனா strong acid strong base க்கு ரியாக்ட் ஆகும்போது நிறைய heat energy ரிலீஸ் ஆகும் அப்ப organs நமக்கு டேமேஜ் ஆகும் so எப்பவுமே ஒரு strong acid கையில பட்டா கூட you should take mild base okay அப்பதான் reactions வந்து ஸ்லோவா நடக்கும் okay so ஸ்லோவா நடந்தாதான் heat produce ஆகுறது கம்மியா produce ஆகும் now ammonium hydroxide எங்க fertilizer nylon plastic rubber இந்த இடத்துல எல்லாம் யூஸ் பண்றாங்க okay yeah explain the neutralization reaction in our daily life so b bite ல யார் இருக்கா so formic acid இருக்கு கரெக்ட்டா அப்போ அந்த formic acid இருக்கு அப்படினா acid நம்மளோட உடம்புக்கு வந்துருச்சு ஏனா அந்த anti-stingல இருந்து அதை எப்படி நான் நியூட்ரலைஸ் பண்ணலாம் calcium hydroxide எடுத்து நியூட்ரலைஸ் பண்ணலாம் கரெக்ட்டா சோ இது acid இது base சோ ரெண்டும் சேர்ந்து எனக்கு என்ன நடந்துரும் நியூட்ரலைசேஷன் நடந்துரும் அவ்வளவுதான் ஓகே wasp bite பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன் B bite தான் acid அந்த வாஸ்ப்ல இருக்கிற ஸ்டிங் பாத்தீங்க அப்படினா it is a base அப்ப நான் இங்க என்ன யூஸ் பண்ணுவேன் I can take vinegar because vinegarல என்ன இருக்கு வினிகர்ல இருக்குது அஸ்டிக் ஆசிட் அப்ப அங்கேயும் எனக்கு என்ன நடந்துரும் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் நடந்துரும் டூத் டீகே சோ டூத் டீகேல இருக்குது யாரு சப்போஸ் லைக் டூத் டீகே எதனால நடக்குது அப்படினு பாத்தீங்கன்னா இந்த சாக்லேட்ஸ் சுகர் ஸ்வீட்ஸ்லாம் நிறைய சாப்பிட்டு அங்க இருக்கிற சுகர் வந்து லைக் நீங்க ஓவர் நைட் பிரஷ் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த சுகர் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்
it will secrete நம்மளுக்கு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், அதுல இருந்து ஆசிட் செக்ரீட் ஆகும். அந்த ஆசிட் தான் ஆல்ரெடி நான் சொன்னேன்ல நம்மளோட ஒயிட் எனாமல்ல என்ன இருக்கு, ஒரு பேஸ் இருக்கு. அப்போ நம்மளுக்கு இருக்கிற ஆசிடும் அந்த ஒயிட் எனாமல் இருக்கிற பேஸும் சேர்ந்து it will start to react. ஓகே, அப்படிதான் டூத் பீக்கே நடக்குது. அதனாலதான் பிஃபோர் கோயிங் டு பெட் என்னன்னு சொல்றாங்க, கண்டிப்பா பிரஷ் பண்ணுன்னு சொல்றாங்க. கரெக்டா? இல்லைன்னா அந்த சுகர் வந்து அகைன் பாக்டீரியாஸ் ஃபார்ம் பண்ணும், அந்த பாக்டீரியாஸ் ஆசிட ஃபார்ம் பண்ணும், அந்த ஆசிடும் அந்த நம்ம பாடியில தட் மீன்ஸ் நம்ம டீத்ல இருக்கிற ஒயிட் எனாமலும் பேஸ் ரெண்டும் சேர்ந்து ரியாக்ட் ஆயிடும். ஓகே, நவ அசிடிட்டி. சோ எக்ஸ்ட்ராவா ஆசிட் செக்ரீட் ஆயிடுச்சு அப்படின்னா, HCl செக்ரீட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்ம மில்க் ஆஃப் மெக்னீஷியா எடுத்துக்கலாம். யார் அது? மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. சோ ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு நியூட்ரல் ஆயிடும். அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டுல பாத்துட்டீங்கன்னா பிளான்ட்ஸுக்கும் வந்து லைக் pH 7 இருந்தாதான் it will be very happy. அப்போ சப்போஸ் நம்மளோட சாயிலோட pH கிரேட்டர் than 7 இருக்கு அப்படின்னா நீங்க ஆசிட ஆட் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணலாம். இல்ல நம்ம சாயிலோட pH lesser than 7 இருக்கு அப்படின்னா நீங்க பேஸ ஆட் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணலாம். ரெண்டுமே ஆட் பண்ணும்போது மைல்டு ஆசிடா மைல்டு பேஸான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். நவ் இண்டஸ்ட்ரீஸ்ல என்ன ஆகும், நம்மளுக்கு லைக் நிறைய வேஸ்ட் ஆசிட்ஸ் அவங்க எல்லாமே வந்து லைக் டிஸ்கார்ட் பண்ணுவாங்க. அப்படி டிஸ்கார்ட் பண்ணும் போதும் கண்டிப்பா அது நியூட்ரலைசேஷன் பண்ணி தான் அவங்க அதை டிஸ்கார்ட் பண்ணணும். இல்லைன்னா அக்வாட்டிக் அனிமல்ஸுக்கு அது ப்ராப்ளம் ஆயிடும். கரெக்டா? எஸ் guys, so this is about the important questions in the acid basis. So next classல நான் உங்களுக்கு வேற ஒரு லெசன்ல இருந்து important questions ஓட மீட் பண்றேன். Okay, so all the best. half yearly க்கு நல்லா prepare பண்ணுங்க. Take full marks. Thank you.